Hi friends, welcome to my channel Praveen Ideas and Techniques YouTube channel. Friends, இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 50 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல் பேனல் தான். இது ஒரு மோனோ பேனலுங்கிறனால நமக்கு வந்து சூரிய ஒளி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இது வந்து 50 வாட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன பேனலாக இருக்கும், ஆனால் நல்லாவே பவர் தான் இது. இது வந்து ஒரு நம்ம வந்து பட்ஜெட்டில் போடையில் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த சோலார் பேனல் போடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பைப்பு போட்டு நம்ம வந்து கீழே இறக்கியிருக்கோம். இறக்கி நேராக வந்து வீட்டுக்குள்ளே தான் போகுது. இது வந்து சோலார் பேனல் ஒயர் போகிறதுக்காண்டி மட்டும்தான் இந்த ஒயரு. இங்கேருந்து நேராக வீட்டுக்குள்ளே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அடுத்து நம்ம அந்த சில்க் ஒயர் வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒயர் பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க பைப்பில் வழியாக போகுது. கேசிங் பைப்பு நம்ம போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பைப்பு வழியாக தான் நேராக போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நேராக எல்லா ரூமுக்குமே வந்து ஒரு லைட்டுக்கு தான் போகுது. அதனால தான் இங்கே சில்க் ஒயர் போட்டோம். ஃபுல்லாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே இது வந்து லைட்டுக்கு மட்டும்தான், லைட் லோடுக்கு மட்டும்தான் இந்த நமக்கு வந்து கீழே போட்டிருக்க கேசிங் பைப்பு. அது வழியாக ஒரு ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஒயரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நேராக எல்லா வீட்டுக்குள்ளேயும் கரெக்டாக அந்த ரூமுக்கு எல்லா ரூமுக்கும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கடைசி ரூமுக்கு வந்து நம்ம வந்து அந்த பைப்போட எண்டிலேருந்து ஒரு ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டு நமக்கு உள்ளே இருக்க எடுத்துக்கிட்டோம் நம்ம ஒயரு. உள்ளே இருக்க ஒயர் எடுத்து அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருக்க எப்படி லைட் வச்சுருக்கோம்னு. இது வந்து பைப்பு நேராக ஒரு நேர் ஒயர் தான், நேர் பைப்பு தான். நமக்கு வந்து எங்கேயுமே வந்து டேர்ன் ஆகலை, வெளியே வீட்டுக்குள்ளே தான் போய் டேர்ன்லாம் ஆகும். இது உள்ளே இருக்க இந்த நமக்கு கேசிங் பைப் கொண்டு போக முடியாதனால நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஹோஸ் போட்டுக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த சோலார் பேனல் எப்படி டைட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 பெண்டு வாங்கிக்கிட்டோம். 4 நமக்கு வந்து அந்த கிளாம்பு, பெரிய கிளாம்பு வந்து பெண்டாக வாங்கிக்கிட்டோம். அந்த பெண்டை வந்து நம்ம வந்து நேர் பண்ணி இதில் வந்து அடிச்சிட்டோம். இது மாதிரிலாம் யாருமே காட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், சோலார் பேனல் ஃபிட் பண்ணியிருக்கதெல்லாம் நம்ம காட்டுறோம், பார்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஃபிட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம் சோலார் பேனல்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து 2 ஒயர் எடுத்து நேராக நம்ம வந்து வெளியே கொண்டு போய்க்கிறோம். அவ்வளோதான். இதில் வந்து அந்த கொடுத்துருக்க ஒயர்லேயே நம்ம வந்து ஜாயிண்ட்டு போட்டுக்கிட்டோம். நல்லாவே அது வந்து ஹெவி ஒயராக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நமக்கு வந்து டஸ்ட்டு பட நமக்கு வந்து எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். இது வந்து எங்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மெயின் ரூம் கிடையாது, ஆனால் ஒரு லைட்டு மட்டும் இதுக்கு போடணும். அதனால இதுக்கு வந்து நம்ம ஒரு லைட்டு போட்டிருக்கோம். அவ்வளோதான். நமக்கு இந்த சோலார் பேனல் ஒயர் போகிறது மட்டும்தான் மெயின் ரூமு. இந்த ரூமில் தான் நமக்கு வந்து எல்லா நம்மளோட மெயின் எக்யூப்மெண்ட்டு, பேட்ரியிலேருந்து எல்லாமே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பேட்ரி ஒயர் வந்துருக்கு. இதுலேருந்து நேராக வந்து நமக்கு வந்து சோலார் பேனலுக்கு உள்ளே இருக்க சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியிலே ஒரு லைட்டு, இந்த ரூமுக்கு உள்ள ஒரு ஹெவி லைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். 9 வாட்ஸ் லைட் வச்சுருந்தோம். அந்த லைட்டு தான் இது. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னென்ன லைட் யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்த நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்த சுவிட்ச் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிக்ஸ் பண்ணி அதிலேருந்து நமக்கு வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருக்கு வந்து லைன் எடுத்துட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே கரெக்டாக ஓடுது, நமக்கு வந்து ரன் ஆகுது, சூப்பராகவே இருக்குது. இப்போ ஒரு 5000க்குலாம் நம்ம வந்து முடிக்கணும்னா ஈஸியாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து எடுத்து பண்ணிடலாம். பண்ணி ஒரு நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் இல்லாத டயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 சுவிட்ச் இருக்குது. ஒரு 3 சுவிட்சு, ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ப்ளக் பாயிண்ட் வந்து இப்போதைக்கு ப்ளக் பாயிண்ட்டு ஒரு சுவிட்சும் வந்து டம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுவிட்சு வந்து நம்ம வந்து டிசி ஃபேனுக்காண்டி கொடுத்துருக்கோம். அது வந்து நம்ம வந்து கீழே சும்மா சார்ஜ் ஃபேன் யூஸ் பண்ணுறது தான், அதனால அந்த பாயிண்ட் இருக்குது. சைடில் வந்து நமக்கு வந்து பிளாக் கலரில் அந்த பாயிண்ட்டை கொடுத்துட்டோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து சோலார் பேனல் சிம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம்.
பாருங்கள், இதுலேருந்து லைட்டு சூப்பராகவே எரியுது. இதுலேருந்து நேராக கொண்டு வந்து பேட்டரிக்கு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அங்கே லூப்பு போட்டிருக்க ஒயரும் அங்கே வந்து இருக்குது. இது வந்து பேட்ரி ஒயர் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேட்ரி வந்து இப்போதைக்கு சும்மா டெம்பரரியாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 12 வோல்ட்டு 7 ஏஹெச் பேட்ரி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து 12 வோல்ட் 40 ஏஹெச் பேட்ரி வந்து கொடுக்குறதா பிளான் ஃப்ரெண்ட்ஸ். அது கொடுக்குற வரைக்கும் இந்த பேட்ரி வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து லைட்டு வந்து டேரெக்டாக இங்கேருந்து பேட்டரியிலேருந்தே கொடுத்தாச்சு. இதுக்கு மற்ற ரூமுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் மூலமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரூம் வந்து மெயின் ரூமுங்கிறனால டேரெக்டாக பேட்ரி கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அடுத்த ரூமு. இந்த அடுத்த ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லைட்டு தான் இருக்குது. அந்த ரூமில் வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரூமில் இருந்து தான் நமக்கு வந்து இந்த லைட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து கனெக்ஷன் வரும். இதில் வந்து ஒரு லைட்டு ஒரு ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து டிசி ஃபேனுங்கிறனால இதிலே நம்ம வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து நம்ம முடிச்சாச்சு வேலையை. அவ்வளோதான். நம்ம சுவிட்சை அமர்த்தினோம்னா வந்து லைட்டு ஆஃப் ஆயிடும். சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு ஒர்க்கு. இது மாதிரி ஈஸியாக நம்ம வந்து நீட்டாக பண்ணோம்னா நமக்கு வந்து அப்படியே நம்ம வீட்டில் எதுவும் சோலார் கனெக்ஷன் போட்ட மாதிரியே தெரியாது. நீட்டாக கரண்ட் இல்லாதப்போ இன்வெர்ட்ரு இருக்கிற மாதிரியே சூப்பராக எரியும். இது வந்து லாஸ்ட் ரூம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் ரூமில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு 5 வாட்ஸ் எல்இடி லைட்டு தான் போட்டிருக்கோம். இது வந்து எல்லா லைட்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணது தான். ஒரு லைட்டு மட்டும் நம்ம வந்து வாங்கினது 9 வாட்ஸு. அந்த ஃபுல் பவரில் எரியுறது வந்து மெயின் ரூமுக்கு மட்டும் 9 வாட்ஸ் லைட் வாங்கினோம். மற்ற எல்லா லைட்டுமே வந்து நம்ம ரெடி பண்ணது தான். சூப்பராகவே எரியுது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லைட்டுமே. இந்த ரூமுக்கு வந்து ஃபேன் கிடையாது, டிசி ஃபேனு. அதாவது நம்ம வந்து சார்ஜ் ஃபேனை தான் டிசி ஃபேனுன்னு நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கோம். சோலார் ஃபேனாக மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கடுத்து மெயின் ரூமில் பார்ப்போம். மெயின் ரூமில் நமக்கு வந்து பிளாக் கலரில் ஒரு டிசி சாக்கெட் வச்சுருக்கோம். இது வந்து அந்த ஃபேன் போடுறதுக்கு தான். இதுக்கப்புறம் நம்ம வந்து சீலிங் ஃபேன் வாங்கினாலும் அதுக்கு ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்து 12 வோல்ட்டு சீலிங் ஃபேன் மாட்டிக்கலாம். சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை ஒயர் கொடுத்துருக்கோம்னு. இதில் வந்து ஒரு 6 ஒயர் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் வந்து சோலார் பேனல்லேருந்து ப்ளஸ் மைனஸ் வந்துருக்கு. ரெண்டாவது 2 ஒயர் வந்து பேட்ரி ப்ளஸ் மைனஸுக்கு. 3வது ஒயர் வந்து லோடுக்கு உள்ளது. இது கடைசி ரூமு கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் வந்து நமக்கு வந்து ஒரே ஒரு லைட்டு மட்டும்தான். இந்த லைட்டுக்கு வந்து ஒயரிங் கனெக்ஷன் வெளியே இருந்து நம்ம கொண்டாந்துட்டோம். ஸ்ப்ரிங் ஹோஸ் மூலிமா கொண்டாந்து இங்கே வழியாக பைப்பை ஃபிக்ஸ் பண்ணி ட்ரில் போட்டு நம்ம வந்து நேராக சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சிலேருந்து டேரெக்டாக லோடு ஒயருக்கு அங்கே பல்புக்கு கொடுத்துருக்கோம். பல்பு போட்டோன்னே சுவிட்ச் போட்டோன்னே நமக்கு வந்து லைட் எரியுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்துக்கிருந்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.